வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, வந்தே பாரத் ரயில்கள் ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்களாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு ரொம்ப நாளாகவே இருக்குது. அதில் எந்த ரயில் முதல்ல வரும் அப்படின்னு ஒரு கேள்வியும் இருந்தது. பல பேர் நினச்சிட்டு இருந்தாங்க சென்னை டெல்லிக்கு ரயில்கள் விடப்படும், அல்லது முதல் ரயிலாக டெல்லியில் இருந்து ஸ்ரீநகருக்கு ரயில் விடப்படும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் ஸ்ரீநகருக்கு போகணும் அப்படின்னா டெல்லியிலிருந்து கட்ரா வரைக்கும் தான் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகும். அதுக்கடுத்து வேற ஒரு ட்ரெயினில் தான் போக முடியும் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய அரசாங்கம் அதற்கு தடை போட்டு விட்டதன் காரணமாக இப்போதைக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்கள் எந்த ரூட்டில் முதல்ல அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. அது எந்த ரூட்டில் அப்படின்னா, மகாராஷ்டிர மாநிலத்தில் தான் அந்த ரயில் முதலில் அறிமுகப்படுத்துவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பல்வேறு செய்தி ஊடகங்கள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது மகாராஷ்டிரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம டெல்லி போகணும் அப்படின்னா நாக்பூரை கிராஸ் பண்ணாமல் போக முடியாது. ஆனால் நம்ம இங்கேருந்து மும்பை போகணும் அப்படின்னா புனே வழியாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த முதல் வந்தே பாரத் ரயிலானது கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் வரைக்கும் பயணித்து செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இப்போ நாக்பூர்லேருந்து நம்ம மும்பை போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை கவர் பண்ணி தான் போகணும். இப்போ ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரயில்லையே 13லிருந்து 15 மணி நேரம் வரைக்கும் ஆகிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் 10 மணி நேரத்தில் செல்லக்கூடிய வகையில் நாக்பூரில் இருந்து புறப்படக்கூடிய வந்தே பாரத் சிறப்பு ரயிலானது புனே போய் புனேயிலிருந்து மும்பைக்கு செல்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக செய்தி ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, நம்ம ரயில் இயக்கப்படும் போது தான் அது நமக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக முதல் வந்தே பாரத் ரயில் நாக்பூரிலிருந்து மும்பை வரைக்கும் இயக்கப்படுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. நம்ம சென்னைக்கு எதிர்பார்த்தோம், ஆனால் மும்பைக்கு நாக்பூரில் இருந்து இந்த ரயிலானது கிளம்ப இருக்கிறது அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் வர்றது ரொம்பவும் வசதி தான். ஏன்னா இன்றைக்கி அதிகப்படியான பணம் கொடுத்து செல்வதற்கான பயணிகள் அப்படிங்கிறவங்க கேட்டகரியும் இருக்குது. ஆனால் சாதாரண வந்தே பாரத் ரயில்களும் வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய கேட்டகரியும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் கிளாஸ் மும்பைக்கு தான்.